Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு கல்யாண வீட்டு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது முன்னாடிலாம் வந்து கல்யாண வீடுகள்ல காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ இதுதான் கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரியாணி செய்யறதுக்கு நான் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிறேங்க. பொன்னி அரிசி நம்ம எப்பவும் செய்வோம் இல்லைங்களா, அந்த அரிசி எடுத்துக்கிறேன். நீங்க சீரக சம்பாவோ பாஸ்மதி ரைஸோ வச்சு செஞ்சுக்கோங்க. இது கூட 200 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை புழிஞ்சிட்டு ஆயிலில் பொரிச்சு வச்சுருக்கேன். 150 கிராம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் 150 கிராம் எடுத்துருக்கிறேன், 3 வெஜிடபிள்ஸும். இந்த 4 டம்ளர் அரிசிக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம், 8 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா, 8 ஸ்லைஸ் பிரெட் வந்து கட் பண்ணிவிட்டு ஆயிலில் பொரிச்சு வச்சுருக்கேன். 4 பெரிய துண்டு பட்டை, 10 கிராம்பு, 8 ஏலக்காய் இடித்தது, 4 பிரியாணி இலை, 2 ஸ்டார் பூ, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய் பால் நல்லா திக்கான பால் 2 கப். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 50 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. 4 பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். 4 பெரிய துண்டு பட்டை, ஒரு 8 ஏலக்காய் நல்லா இடித்து சேருங்க. 10 கிராம்பு, 2 ஸ்டார் பூ, இதெல்லாம் வந்து ஆயிலில் போட்டு பொரிச்சிக்கலாம். நம்ம 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு அரை பெரிய வெங்காயம் கணக்கு. நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 8 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கினதுக்கப்புறமா நம்ம 4 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸு, பச்சை பட்டாணி எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா நிறைய எடுத்து சேருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நிறையா சேர்த்திங்கன்னா தான் இந்த பிரியாணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு. காயும் வந்து ஒரு அரை பாகம் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம சாப்பாட்டு அரிசி கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். 4 டம்ளர் அரிசி நான் சேர்த்துருக்கேன். நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட வந்து தேங்காய் பால், நல்லா கெட்டியான தேங்காய் பால் இது கூட சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் தேங்காய் பால் கணக்கில் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா திகட்டுற மாதிரி இருக்கும். நான் 4 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் வந்து நல்லா திக்காக அரைச்சிட்டு அதை வந்து அப்படியே புழிஞ்சு கெட்டியாக பால் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக தேங்காய் பாலோடு சேர்த்து 8 டம்ளர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற மீல் மேக்கர் வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அது நல்லா பெருசானோடனே அது தண்ணியில் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு வந்து ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வதக்கும்போது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கோம், அதனால் இதை பொரித்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா தண்ணி வந்து நல்லா வற்றி அரிசியும் தண்ணியும் சரிசமமாக வரும்போது நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க. சூப்பராக சாதம் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் பாருங்கள், நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்க. வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பாஸ்மதி அரிசி சீரக சம்பாவில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, சாப்பாட்டு அரிசிலேயே செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம பொரிச்சு வச்ச ப்ரெட்டு துண்டுகளை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 8 ப்ரெட்டு துண்டு எடுத்துகிட்டு இது கூட நான் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். கருக விட்டுறாதீங்க. நான் கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டேன், இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எடுத்துங்க. ஆனால் நல்லா தான் இருந்தது. இப்போ நல்லா கிளறிட்டு இந்த சாப்பாடு அப்படியே அந்த மொறுன்னு ப்ரெட்டு துண்டோடு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கல்யாண வீட்டு வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.